அறமாயாண்டி முனியாண்டி மக்களை கொட்டுங்கடா விழிமூக்கு முத்தம்மா என் வாக்கு சுத்தம்மா வானவராயனுக்கும் ராணிக்கும் வாரிசு வந்தாச்சு தொட்டில் ஒண்ணு விட்டத்தின் மேலே மாட்டிடணும் தங்கமணி கண்ணுறங்க காலையிலும் வாடி ஆட்டிடணும் அடிவாடி ரங்கம்மா திருப்போடி ரங்கம்மா பாரவராயருக்கும் ராணிக்கும் வாரிசு வந்தாச்சு. பார்த்தேன் அப்படியே என்ன மாதிரி ஒரு பிள்ளை, என் மனவாசம் மாதிரியே ஒரு பிள்ளை. என்னங்க கொண்டாட்டம் நடக்குதோ கொண்டாட்டம், என்ன பேருக்கம்பட கிளவிக்கு அப்படியே பாதி வயசு குறைஞ்சது மாதிரி மயனை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுது. போடு 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 அத்தோ போடு, ஏன் பேருக்கம்படா இங்கிட்டு திரும்ப போடு 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 அப்படிதான் அப்படிதான் அத்தோ. ஹே ஹே என்ன மாம்சே நீங்க மட்டும் அப்படி எடுத்து அமைதியா நிக்கிறீங்க, பத்தாக்காவை தூக்கிட்டு ஒரு ஆட்டத்தை போடுறது அது முடியாதோ? சரி 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 அதை அமைதியா நிக்கிறீங்களோ? எக்கா சந்தோஷமா சந்தோஷமா பெரியம்மாவா ஆயிட்டா நீ? இறக்கி விடா, யார் பாத்துக்கிட்டாங்கன்னா நர்ஸ் டாக்டர் யாரும் பேச போறாங்க, திட்டுவாங்க விடுதா, இறக்கி விடுதா. சரிதா, வனவாசா முடிச்சுக்கிட்டு தானே இருக்கு, இந்த போய் நான் பாக்குறேன். எனக்கா நானா புள்ள பிரசவம் இதெல்லாம் எனக்கு ஆகுமா? ஐயோ வனவசப்பட்ட பாடம் நினைக்கும் போதே பயமா அடிவயிறெல்லாம் கழுகுது, டப்பா டான்ஸ் ஆடுது, இதுல வேற நானா? என்னால முடியுமா கிளவி? நீ வேற ஏன் இந்த நேரத்துல ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க? உனக்கு வேலை இல்லையோ? சும்மா வேலையை தவிர ஏதாவது சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருப்பேன். சந்தோஷமா இருந்தேன், எதையோ திங்க் பண்ண விட்டுட்டியே, எப்படி பேசாம போயிரு, ஏதாவது சொல்லிட போறேன். இவன் ஒருத்தி முடி ஏன் கைத்த நீங்க வரும்போது வனவாசம் முடிச்சுக்கிட்டு தானே இருந்தா நல்லா இருக்கல்ல? எந்த பிரச்சனை ஆயிடுச்சு ஒண்ணும் இல்ல டாக்டர் சொன்னாங்களா? எல்லாம் கேட்டியல? என்ன சொன்னாங்க வனவாசா? அதெல்லாம் நல்லா இருக்காமடி, நல்லா இருக்கறா, தாய் செய் நல்லா இருக்காங்க, அந்த அளவுக்கு ரெட்ட பிள்ளைய பெத்துட்டு கண்ணு மாதிரி இருக்கான்னா அந்த அளவுக்கு ஊட்டம் கொடுத்திருக்கேனா? ஊட்டம் அவளுக்கு 3 நேரம் சாப்பாடு அவளுக்கு பசால அவள செஞ்சு செஞ்சு கொடுப்பேன், அந்த இதுல அப்படி இருக்கறா. யாரு கிளவி? நீ ஊட்டம் கொடுத்து சாப்பாடு செஞ்சு போட்டு வளர்த்த. இத மட்டும் வனவாசா கேட்டான்னு வை, மண்டையில முடி இருக்காது, தலையோட சேர்த்து சீவி போடுவா பாத்துக்க. அவட்ட கையில இருந்து புடிங்கி தின்னா பத்தாம கிடக்குது, நீ வாங்கி கையில வச்சிருந்து புடிங்கி தின்னுட்டு ஏப்ப விட்டு போயிருவே. இதெல்லாம் ஊட்டம் கொடுத்து வளர்த்தாங்க. ஆளை முகரடி வாய் இருக்கலாம், எதுவும் பேசக்கூடாது கிளவி. நான் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன் உங்க வீட்டுல வந்து, யார்ட்டையோ சொல்ற மாதிரி சொல்றேன். நாங்க திரும்பி பாரிங்ல இருந்தா வந்து நிக்கிறோம், எல்லாம் உங்க கூட சுத்தி இருந்தவங்க தானே. நாங்க ஏமாத்தல கிளவி பத்தியா எப்படி எல்லாம் சொல்லுது. நல்ல ஊரை ஏமாத்திட்டு தெரியுது. அவன் மருமகளை பார்த்தாங்களாம், வச்சாங்களாம், இது பண்ணாங்களாம். ஏதோ இப்ப ஏதோ சண்டை சச்சரவு போடாம முன்னாடி சண்டை இழுப்ப, இப்ப அதெல்லாம் போடாம தெரிஞ்சிருந்து ஒரு ஆளா இருக்கிற, அது சரித்தேன். அதனால ஊட்டம் கொடுத்தேன், அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா பிராடு. பெரிய மனுஷிட்ட சொல்லிட்டு போகுது. பெரிய மனுஷன் சொன்னா நீ குறைஞ்சு வருவியாக்க அவங்க பாத்துக்கறாம
அசந்து தூங்குறாளே, பேசாம தூங்கட்டும், போயிருவோமா எழுப்பாம. வனரோசா, வனரோசா செல்லம். வாயா சுருளி, வாயா. பிள்ளைய பத்தியாயா? நம்ம பிள்ளைல பாத்தியாயா சுருளி? பார்த்தேன் வனரோசா, பார்த்தேன். ஒன்னே மாதிரி ஒண்ணு, என்னைய மாதிரி ஒண்ணு, அப்படியே நம்ம பிள்ளைல நம்மள மாதிரியே இருக்குது. ஒன்ன மாதிரி புசு 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 புசுன்னு அப்படியே கண்ணாங்கண்ணமா ஒரு பிள்ளை அழகா இருக்குது வனரோசா. அப்படியே வனரோசா செராக்ஸ் மாதிரி இருக்குது. ஒன்ன மாதிரி முக்கு முழி வாயி. சுருளி மச்சான், உங்களுக்கு மட்டும் என்ன அழகுக்கு குறைச்சல? இன்னொரு பிள்ளையும் நல்லாத்தான் கரு கருன்னு அப்படியே முட்டை முழிய வச்சுக்கிட்டு நல்லாத்தான் இருக்குது. அம்மா, சுருளி, ஐயோ சத்தமா பேசவும் கொஞ்சம் தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கியா? ஒரு மாதிரி இருக்கு, கிணத்துக்குள்ள இருக்க மாதிரி மங்களா தெரியுது, கண்ணெல்லாம் தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கியா? ஐயோ, என்னாச்சு வனரோசா? ஏன் தலை சுத்துது? டாக்டர் தான் ஒரு பிரச்சனையும் ஒண்ணும் இல்ல, அவனி நார்மலா நல்லா இருக்கேன்னு சொன்னாங்களே. அப்ப இதுக்கு ஒருவேளை டெலிவரி ஆனதுல அப்படிதான் இருக்குமா? நான் என்ன எதுன்னு டாக்டர் மட்டும் கேட்கிறேன். ஏன் வனரோசா என்னிட்ட சொல்லல? ரெட்ட பிள்ளைன்னு சொன்னா நானும் சந்தோஷம் தானே பட்டிருப்பேன். நீ ஏன் என்னிட்ட மறைச்சிட்ட? போ வனரோசா, எனக்கு வருத்தமா இருக்கு. எப்படி சந்தோஷப்பட்டிருப்பேன் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா. இப்பவும் சந்தோஷம் தான், அதோட சந்தோஷத்தை விட ஒரு அதிர்ச்சியாவும் ஒரு இன்ப அதிர்ச்சியா இருந்துச்சு வனரோசா. எப்படியோ நம்ம பிள்ளைகளும் நீயும் நல்லபடியா வந்தது எனக்கு அதுவே போதும் என்கிட்ட. அது ஒண்ணு இல்ல சுருளி மச்சான், அது இப்படிதான் லேசா தலை வலிக்கிற மாதிரி இருக்குமா கொஞ்ச நேரத்துக்கு. டாக்டர் அம்மா சொல்லிட்டு தான் போனாங்க, அதனால ஒண்ணு கேட்க வேணாம். ஐயோ, நான் உன்கிட்ட மறைச்சிட்டேன், வேணுக்குனே சொல்லக்கூடாதுன்னு இருந்துட்டேன். அப்படி எதுவும் நீ தப்பா நினைக்காதயா, நான் அப்படிப்பட்டவளா? உன்கிட்ட ஏதாவது மறப்பனாயா? சந்தோஷம் நான் படுறதை விட நீ சந்தோஷமா இருக்கணும் தானே நான் ஆசைப்படுவேன். நீ தானையா நம்ம ஒரு பிள்ளைய நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம படிக்காட்டி பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், அதுக்கு நல்லபடியா செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும், கொடுக்கணும். நீ தானையா சொல்லுவ, பிள்ளைய பத்தியே பேசிக்கிட்டு இருப்பியா? நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும், படிக்க வைக்கணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சும்மாவே நீ ராப்பால வீடு தங்காம ஓடி ஓடி உழைச்சு உடம்புக்கு எடுத்துக்கிற, நைட்டு கூட தூங்காம. இன்னும் ரெட்ட பிள்ளைன்னு சொன்னா நீ, அப்புறம் ரெட்ட பிள்ளைன்னு சொல்லிட்டா அதுல நல்லபடியா வளர்க்கணுமேன்னு சொல்லிவிட்டு நீ யோசிச்சுக்கிட்டே இருப்பீலையா? அதனாலதான் சொல்லல. அப்புறம் டாக்டர் வேற சொன்னாங்களா, 3வது மாசம் ஸ்கேன் பண்ண போகும்போது உடம்பு வீக்கா இருக்குது, ரத்தம் இல்ல, அப்படி இப்படின்னு சொன்னாங்களா. உன்னால தாங்கிக்க முடியாதுமா, உன் வீட்டுக்கார கூட்டிட்டு வா, அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்தி விட்டாங்க. அதனாலதான் ஐயா நீ உடம்புக்கு வேணாம், உன் உடம்புக்கு ஒத்துக்கிறாது, தாங்க முடியாதுன்னு சொல்லி வேணான்னு சொல்லிருவியோன்னு பயந்துட்டேன்னு சொல்லி மச்சான். நான் பண்ணது தப்பா? இப்பதான் நல்லபடியா பிள்ளை பிறந்துருச்சு இல்லையா? குழந்தை பிறந்துருச்சு. பிள்ளைய 2 பிள்ளைய உன் கையில ஒப்படைச்சிட்டேன். எனக்கும் ஒண்ணும் இல்ல, நானும் நல்லா இருக்கேன். இப்ப சந்தோஷம் தானே? அப்புறம் என்ன உனக்கு? நான் சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன? யோ சுருளி, சந்தோஷமா இல்லையா? சரி 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 வனரோசா, மச்சான் என்ன சொல்லிட்டேன்? ஏன் சொல்ல நீ தானே கேட்டேன். சரி, எனக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். நம்ம பிள்ளைகளை பார்க்கும்போது எப்படி சந்தோஷம் இல்லாம இருக்குன்னு சொல்லு. அதெல்லாம் முழு மனசோட சந்தோஷமா தான் இருக்கேன். என்ன பெரிய காசு பணம் வனரோசா, ஓடி உழைச்சுக்கிட்டா போகுது. நம்ம பிள்ளைகளுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா என்ன? அதெல்லாம் பார்த்துக்குருவோம் வனரோசா. நம்ம பிள்ளைகளை ஜாம் ஜாம் நம்ம வளர்க்குறோம், அப்படித்தான். நீ எதுவும் கவலைப்படாத. ஓ மச்சான் நான் இருக்கும்போது நீ கவலைப்படக்கூடாது. நீ ரெஸ்ட் எடுத்து நீ சந்தோஷமா இரு. நீ சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். மச்சான், சுருளி மச்சான், அப்ப சந்தோஷம் தானே? நிஜமாவே சந்தோஷம் தானேயா? கோவங்கியும் எதுவும் இல்லையே என் மேல? சுருளி மச்சானை பத்தி எனக்கு தெரியும். எனக்கு தெரியாதா என்ன அவரை பத்தி? போதுமா? நிம்மதியா இப்போ உனக்கு? பயந்துகிட்டு இருந்தா எதுவும் சொல்ல வேண்டும். என் வனரோசா எப்போதும் சிரிச்ச முகத்தோட கம்பீரமா அப்படி இருக்கணும், அப்பதான் எனக்கு பிடிக்கும். சரியா வனரோசா? சரி, நான் இருக்கேன், ஆத்தா இருக்குது, அதெல்லாம் பிள்ளைல பாத்துக்கலாம் வனரோசா. நீ எதுவும் உங்க அப்பா ஆத்தா யாரும் இல்லையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ எதுவும் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. என்ன வெளியில சொல்லாட்டியும் அம்மா இருந்தா பாத்துருப்பாங்களே, அப்பா இருந்தா பாத்துருப்பாங்களேன்னு. நான் இருக்கேன், ஆத்தா இருக்குது, எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா பாத்துக்குருவோம். நீ எப்போதும் சந்தோஷமா இருக்கணும், சரியா? இல்லையா சுருளி, வருத்தம் ஓரமா இருந்தாலும் உன் முகத்தை பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் மறந்து போயிருவியா? எனக்கு அப்பனுக்கு அப்பனா, அத்தைக்கு அத்தவா நீ இருக்கும்போது நான் ஏன் எங்க அம்மா அப்பா பத்தி நினைக்க போறேன்? நீ தான் எனக்கு எல்லாம். நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதுயா, நானும் சந்தோஷமா இருப்பேன். போதுமா? நான் சிரிச்சுட்டு தான் இருக்கேன், நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நான் எதை பத்தியும் நினைக்கல, யாரை பத்தியும் நினைக்கல. கண்ணத்தில் முத்தத்தின் நேரம் அது காயவில்லையே, கண்களில் ஆனந்த கண்ணீர் அது யாராலே
ஹேய் ஓஹோ ஓஹோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? நானும் டிசைன் டிசைனா சிம்டம் கொடுக்குறேன், சிக்னல் கொடுக்குறேன். ரெண்டு பேரும் காதுல வாங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க? என்ன ரெண்டு இப்படி கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்குதுங்க. ஆள் வர்றது கூட தெரியாம. சை நான்சென்ஸ் ஃபெலோ. சொல்லி சொல்லி யாரையும் வரோம் சார். வரோம் இங்க பாருடி. ஹலோ எசுஸ்மே, இங்க ஒரு மனுஷன் வந்துட்டு நிக்கிறேன், பேசிக்கிட்டு நிக்கிறேன். கேக்குதா கேட்கலையா? மானகடத்தனமா கழுவி மானகடத்தனமா திட்டிக்கிட்டு இருக்கேன். அது கூட காதுல விழுகிறேன். யோ சொல்லி ஏன் டவுசர் பாண்டி மனரோசா இங்க ஒருத்தி நிக்கிற பாருடி. அடி பாவி என்னம்மா நடிக்கிறா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வரும்போது ரெண்டு பேரும் கக்கப்ப சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்துச்சு. என்னை பார்த்தோன்னே அங்க வலிக்குது தலை வலிக்குது தலையை சுத்துதுன்னு என்ன அடுக்கடக்கிறதா லிஸ்ட் போடுறா. அடியே அடியே இங்க பாரு ஏதோ சொல்லுவாங்களே பச்சை உடம்புக்காரின்னு சொல்லிட்டு பாக்குறேன். இல்லாட்டி பந்து அடிக்கிற மாதிரி அடிச்சு தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். வீட்டுக்கு வந்துக்க அப்புறம் வச்சுக்கிறேன் உன்னைய. என்னை பார்த்தோன்னே ஏன் கால அமைக்க விடுவோம்னுங்க இப்படி பண்ணி சொல்றியா? யோ சுருளி என்ன ஹாப்பியா மகிழ்ச்சியா? என்ன உன் பஞ்சாயத்து எல்லாம் பேசியாச்சாயா? நீ லக்கியா, நீ அதிர்ஷ்டசாலி. ஒரே பிரசவத்துல அப்பா ஆம்பளை பிள்ளவனும் பொம்பளை பிள்ளவனும் அப்பா உன்னை கூப்பிட்டு பிடிச்சு பத்தியா? நீ அதிர்ஷ்டசாலிதாயா. போனேட்டு எங்க என்ன அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு வயசு ஆகும்ல. சரி மெதுவா கூப்பிடுறது ஒண்ணும் இல்ல. சரிப்பா வனரோசா, டாக்டர்மா நரசம்மா ஏதாவது வந்தா கத்துவா ரொம்ப நேரம் ஆகுது, உன்னை பேச்சு கொடுக்க கூடாது வேற சொன்னாங்க. நீ வேற ரொம்ப நேரம் பேசிட்ட பேசாம ஏன்னுட்டு நீ முதல்ல பா. என் பொண்டாட்டி ரெஸ்ட் எடுத்து தூங்கட்டும். சும்மா நோய் 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 அவளை நிம்மதி இல்லாம ஆக்கிக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருப்பேன். முதல்ல நீ வா உனக்கு டீ வாங்கி தரேன் வா. சரிப்பா வனரோசா, அப்ப நீ பேசாம படுத்துக்கிறியா? எதுவா இருந்தாலும் கூப்பிடு, வெளியில தான் நிப்போம் ஆளு. வனரோஸ் வேற எதுவும் ஹெல்ப் எதுவும் வேணுமா? அதை இழுத்து விடு, இதை எடுத்து விடு, அதை எடுத்துதான் இதை எடுத்துதான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பியே. எதுவும் வேணாமல அப்படியே சேர்த்து தூங்குறியா? நான் ஒரு ரவுண்ட் அப்படியே போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். ஒரே இடத்துல இருக்கிறது நம்மளுக்கு போர் அடிக்கும்ல. அப்படியே ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு ரவுண்டிங் போட்டு வரேன். இரு பேசாம நீ. எருமை மாடு ரவுண்ட் அடிக்கிறீங்க, ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன். போய் புள்ளைகள கேளடி, புள்ளைகள பாருங்க. கிளவி நீயும் புள்ளைகள பாத்துக்கங்க. சும்மா வெட்டி தரமா ரவுண்ட் அடிக்க போறீங்க. போய் தல போ. புள்ளைய பாக்குற வேலை, புள்ளைய தூக்குற வேலை, அந்த வேலை இந்த வேலை நம்மளுக்கு செட் ஆகாது பாத்துக்க. என்ன உன் கிளவிய நர்ஸ் பக்கத்துல இருந்து புள்ளைய வேணா பாத்துக்க சொல்றேன். இந்த சொல்றது தகவல் கொடுக்கறது அந்த இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிக்க முடியும். எல்லாம் சும்மா அதை பண்ணு இதை பண்ணலாம் மத்ததெல்லாம் தலையில கட்டப்படாது. சரியா? இப்ப டீ வேணும் கேளு, பால் வேணும் கேளு, ஆர்லிஸ் வேணும், இட்லி வேணும், தோசை வேணும் கேளு. அதை போய் வாங்கி தர முடியும். பிள்ளைகளெல்லாம் என்னால பார்க்க முடியாது. ஏய் நெட்டு, என் வீட்டுக்கு